அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சூழ்ச்சிகளாலும் பணத்தாலும் விளையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் பணியாற்றுவதற்கு என் படைத்தளபதிகளை தயார் செய்கிறேன் என்று ஒன்றிய செயலாளர்களையும் ஒன்றிய தலைவர்களையும் கடைசி கடைமட்ட தொண்டன் வரைக்கும் தளபதியாக நினைத்து இங்கு அழைத்து ஒருங்கிணைத்து ஊக்கமும் உரமும் தர காத்திருக்கின்ற நமது தலைவர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தைக்கு மகனாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ, காலம் நம் தலைவரை தமிழ் சமுதாயத்துக்கு தலைமகனாக இன்றை மாற்றி தந்திருக்கிறது. இது நமக்கு கிடைத்த பெருமதிப்பாக எண்ணி மகிழ்ச்சி கூற வேண்டிய தருணம். 25வது வருடம் நமக்கு தந்த பரிசு இது. தமிழ் சமுதாயத்துக்கு தலைவனாக நம் தலைவரை மாற்றி தந்திருக்கிறது. இன்னொன்று, 25வது ஆண்டு பாட்டாளி சொந்தங்களிடையே இவ்வளவோ போராட்டங்களுக்கிடையே 40 ஆண்டுகள் தன் நாளை உழைப்பை எல்லா பொருளையும் இழந்து இந்த கட்சிக்காக போராடி கொண்டிருக்கிற அத்துணை பேரும் ஏன் நாம் வெற்றி கோட்டை தொடவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்த போது இந்த ஆண்டு நம்மளுக்கு கைகாட்டி சென்றிருக்கிறது. இதற்குள்ளே இருந்த புல்லுருவிகளை துரோகிகளை மொத்தமாக சலித்தெடுத்து தனியா தூக்கி வச்சிருச்சு. நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் தானே? எல்லாரையும் தூக்கி தனியா வச்சிருச்சு. ஏப்ரல் மாசத்துல இருந்து நம்ம எல்லாரையும் அடையாளம் கண்டுட்டோம். இனி நமக்கான களம் இது, நமக்கான தேர்வு இது. இன்னும் சொல்ல போனால் திமுக இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்கள் நடமாட வழி இல்லை, ஒன்னும் இல்ல. கோவையில நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுகிற போது இன்று செய்தி வருகிறது, அவர் இந்த 3 குற்றவாளிகளும் ஒரு முதியவரை கொலை செய்துவிட்டு கொலை குத்தத்தை விட பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சா வெளியே வந்துடலாம்னு இதை மறைத்து விடுவதற்காக அதை செய்துவிட்டு உள்ளே போயிருப்பதாக தகவல்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு கொலையை விட பெண்ணை பாலியல் வன்கொடுமை என்பது எளிதாக வெளியே வந்து விடலாம் என்ற இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி, பெரியார் மண், நாங்கள் தான் பெண்களுக்கு எல்லாவற்றையும் சொத்தில் பங்கு கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த திமுக ஆட்சி இன்னைக்கு பெண்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறது? பெண்கள் பெண்களாக இருக்க முடியவில்லை, ஆண்கள் தங்களுக்கான நிலையில் இல்லை. குடி, கஞ்சா, போதை எல்லா இடத்திலும் தமிழனுக்கு விரோதியாக ஒரு ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. அதை தூக்கி வெளியே வைப்பதற்கு நமக்கு ஒரு களம் கிடைத்திருக்கிறது. ஒண்ணு இல்ல, அரக்கனோட உயிர் 7 கடல் 7 மலை தாண்டி கிளியில ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு திமுக அரசு என்ற திமுகவின் அரக்கனின் உயிர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் உள்ளங்கைக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் அதை பறக்க விடாமல், உயிர் வாழ விடாமல் அம்மிக்கு கழுத்து நெரித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. அதற்காக நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டிய கூட்டம் இது, அரங்கம் இது. எந்த இடத்திலையும் இந்த அரக்கனை நாம் வெளியே விட வேண்டாம். தலைவர் அவர்கள் எல்லா கட்டத்தையும் தாண்டி தமிழ் சமுதாயத்துக்கான தலைமகனாக நம் முன்னே மிளிர்ந்து நிற்கிறார். அவரின் உத்தரவுகளோடு, அவரின் செயல் திட்டங்களோடு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை மீட்டெடுக்க இங்கு வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் உங்கள் உள்ளங்கைகளை மீண்டும் மீண்டும் திறந்து பாருங்கள். அதில் நீங்கள் பத்திரப்படுத்தி அழித்துவிட வேண்டிய ஒரு அசுரன் உங்கள் கையில் இருக்கிறார். அதை அழிக்கின்ற உறுதியை இந்த தருணத்தில் ஏற்போம். நன்றி, வணக்கம்.